இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். லாசருவை நம்முடைய கர்த்தர் ஏன் சிநேகித்தார், அவன் மரித்த பொழுது ஏன் அழுதார் என்பதை குறித்து சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகள் நாம் இந்த காணொளியில் தியானிக்க இருக்கிறோம். லாசரு மரித்த பின்பு 4 நாளைக்கு பிறகுதான் கர்த்தர் அந்த இடத்திற்கு செல்கிறார், அவனை உயிரோடு எழுப்புகிறார். இது ஒரு மிகப்பெரிய அற்புதம் நம்முடைய வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த லாசருவை குறித்து நம்மால் தியானிக்க முடிகிறதில்லை. அதற்கு முந்தைய அதிகாரத்திலையும் அதற்கு பிந்தைய அதிகாரத்திலும் கூட அவனை குறித்தான காரியங்கள் எங்குமே பதிவு செய்யப்படவில்லை. அவனை குறித்து நாம் தியானிப்பது மிக கடினமாக இருக்கிறது வேதத்தில். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 11:3 நீர் சிநேகிக்கிறவன் என்று சொல்லி வேதம் பேசுகிறது. அதை போல 36வது வசனத்தில் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் என்பதாய் சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். லாசருவை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் சிநேகித்தார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் லாசருவை சிநேகிக்க காரணம் என்ன? பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்த பொழுதும் இந்த ஊழியத்தில் இருந்த நாட்களிலும் கூட அவர் பல்வேறு இடங்களுக்கு அவர் சுற்றி திரிகிறவராயிருந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளுவார் இல்லாமல் இருந்தார்கள். வேதத்தில் பல்வேறு இடங்களில் நாம் வாசிக்கிறோம், அவரை வீட்டில் ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை. அவர் பெரும்பாலான நேரங்களில் அவர் வெளியே ராத்தங்கினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் 10:40 வேதம் அப்படி சொல்லுகிறது, யோர்தானுக்கு அக்கறையிலே உன்னை யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 21:17 வேதம் அப்படி சொல்லுகிறது, அவர் பெரும்பாலான நேரங்களில் அவர் வெளியே, வீட்டிற்கு வெளியே வானத்தை பார்த்தபடி அவர் தன்னுடைய இரவை கழித்தார் என்பதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை போல அவருடைய ஊழிய நாட்களில் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், யோவான் 12:37 வேதம் சொல்லுகிறது, அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை போல அவருடைய குடும்பத்தாரும் கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 7:5 வேதம் அப்படி சொல்லுகிறது, அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். பாருங்கள், ஒரு பக்கம் அவர் அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அவர் யாருக்காக வந்தாரோ அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய குடும்பத்தார், சொந்த சகோதர சகோதரிகளும் கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த குடும்பம் என்ன குடும்பம்? மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற சகோதர சகோதரிகள் உள்ள இந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வீட்டிலே தங்க அனுமதித்த குடும்பமாய் இருந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம். லூக்கா 10:38 வேதம் சொல்லுகிறது, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வீட்டில் ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பமாக இருந்தது. ஹல்லேலூயா. எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் வாழ தன்னை அர்ப்பணித்த பொழுது எப்படி கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை பெரிய ஜாதி ஆக்கினாரோ, அவனை எப்படி ஆசீர்வதித்து அவனை பலப்படுத்தினாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பமாய் இருந்தது. கர்த்தர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதலால் இந்த லாசருவை, மார்த்தாள், மரியாளை சிநேகித்தார். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். என்ன காரணம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை சிநேகிக்க இது ஒரு முக்கியமான காரணம். நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் நம்முடைய இருதயமாகிய ஆலயத்திலே, நம்முடைய இருதயமாகிய வீட்டிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ அனுமதிக்கிறோமா, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அப்படி நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவரும் கூட நம்மை சிநேகிப்பார் என்பதுதான்
இந்த லாசரு நமக்கு சொல்லும் பாடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.